தாமிரபரணி ஆறு. அந்த ஆற்றங்கரையில வைகுண்டமே பூமிக்கு வந்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஆனா இந்த கோயிலோட கதையில ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு. இங்க இருக்கிற கடவுளுக்கு ஒரு பேரு கள்ளப்பிரான், அதாவது திருடன். ஏன் ஒரு தெய்வத்துக்கு போய் இப்படி ஒரு பேரு? வாங்க இந்த மர்மத்துக்கு பின்னால இருக்கிற கதையை பார்க்கலாம். சரி, அந்த புதிருக்கு வர்றதுக்கு முன்னாடி முதல்ல இந்த இடத்துக்கு எப்படி திருவைகுண்டம்னு பேர் வந்துச்சுன்னு பாத்துருவோம். அப்பதான் கதை இன்னும் நல்லா புரியும். காலப ரிஷின்னு ஒரு முனிவர் இருந்தார். அவரோட ஒரே ஆசை மகாவிஷ்ணுவை அவரோட நிஜ ரூபத்துல வைகுண்டத்துல இருக்கிற மாதிரியே பார்க்கணும்னு தான். அவரோட தீவிரமான பக்திக்கு மனமிறங்கி பகவானே வைகுண்டத்திலிருந்து நேரா இங்க இறங்கி வந்து காட்சி கொடுத்தாராம். அதனாலதான் இந்த இடமே ஒரு பூலோக வைகுண்டம் ஆயிடுச்சு. இப்போதான் நம்ம கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் வருது. கோயிலுக்கு உள்ள கருவறையில இருக்கிற மூலவருக்கு பேரு வைகுண்டநாதன் தான். ஆனா திருவிழா சமயத்துல ஊர்வலம் வர்றாரு அந்த உற்சவர், அவரோட பேர் தான் கள்ளப்பிரான். அந்த பேருக்கு பின்னாலதான் நாம தேடிட்டு இருக்கிற அந்த பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. சரி வாங்க அந்த முதல் புதிருக்கான விடையை தெரிஞ்சுக்கலாம். இது காலதூஷகன்னு ஒரு திருடனை பத்தின கதை. நம்ம கதையோட ஹீரோவே இந்த காலதூஷகன் தான். ஆமா, ஒரு திருடன் தான். ஆனா இவன் மத்த திருடன்ற மாதிரி இல்ல. அவனுக்குன்னு ஒரு விசித்திரமான ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன தெரியுமா பண்ணுவான்? அவன் திருடுறதுல சரிபாதிய கரெக்டா கொண்டு வந்து இந்த திருவைகுண்டம் கோயில்ல காணிக்கையா கொடுத்துருவான். கொடுத்துட்டு பெருமாளே நான் மாட்டிக்காம பாத்துக்கோன்னு வேண்டுவான். இதுதான் அவனுக்கும் கடவுளுக்கும் நடுவுல இருந்த டீல். ஆனா ஒரு நாள் அவனோட நேரம் சரியில்லை. அரண்மனையில ஒரு பெரிய திருட்ட முடிச்சிட்டு வர்றப்போ ராஜாவோட படவீரர்கள்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். தப்பிக்க வேற வழியே இல்லாம நேரா கோயிலுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. அப்பதான் அந்த அற்புதம் நடந்துச்சு. தன்னோட பக்தனை காப்பாத்தணும்னு நினைச்ச பெருமாளே ஒரு சாதாரண மனுஷன் ரூபத்துல ராஜா முன்னாடி போய் நின்னு அந்த திருடன் நான் தான் சொல்லி பழிய தமேல ஏத்துக்கிட்டார். யோசிச்சு பாருங்க. இப்போ புரியுதா அந்த பேரோட அர்த்தம்? ஒரு கள்ளனுக்காக, அதாவது ஒரு திருடனுக்காக பரிந்து பேசினதால அந்த இறைவனுக்கே கள்ளப்பிரான்னு பேர் வந்துடுச்சு. அந்த பேர் அவரோட கருணைக்கு ஒரு பெரிய அடையாளம். ஒரு மர்மமான கதை முடிஞ்சது. இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு வானியல் அதிசயம். ஆமா, இந்த கோயில்ல இன்னும் பல ஆச்சரியங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. வருஷத்துக்கு 2 தடவை மட்டும் நடக்கிற ஒரு அற்புதம் இது. அந்த நாட்கள்ல வேற யாரும் இல்ல, சூரிய பகவானே நேரா இங்க வந்து வைகுண்டநாதரை வழிபடுறார். அது எப்படி நடக்குதுன்னு பாருங்க. சூரியனோட கதிர்கள் கோயில் வாசலுக்கு உள்ள நுழைஞ்சு கொடிமரத்தையும் தாண்டி நேரா மூலவரோட பாதத்துல பட்டு அப்படியே முகம் வரைக்கும் ஒளி வீசுமா. ஒரு பிரபஞ்சமே சேர்ந்து ஆரத்தி காட்டுற மாதிரி ஒரு காட்சி அது. இந்த அதிசய நிகழ்வை நீங்க பார்க்கணும்னா ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாசத்துலயும் ஐப்பசி மாசத்துலயும் குறிப்பிட்ட நாட்கள்ல இங்க வரணும். இதுவே இந்த கோயிலோட வானியல் கணக்கு எவ்வளவு துல்லியமானதுன்னு காட்டுது. இந்த கோவில்ல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. பொதுவா பெருமாள் கோயில பாத்தீங்கன்னா ஆதிசேஷன் மேல பெருமாள் படுத்துட்டு இருப்பாரு இல்லையா? ஆனா இங்க பெருமாள் நிக்கிறாரு, அவருக்கு ஆதிசேஷன் 5 தலையோட கொடை மாதிரி நிழல் கொடுக்குது. இது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு காட்சி. சரி, கதைகள் கேட்டாச்சு, வானியல் அதிசயம் பார்த்தாச்சு. இப்ப வாங்க நம்ம கண்ணால பார்த்து பிரமிக்கிற மாதிரி இருக்கிற சிற்பக்கலை, கட்டிடக்கலை அதிசயங்களை பார்ப்போம். இந்த யாழி சிற்பத்தை பாருங்க. சிங்கம், யானை எல்லாம் கலந்த ஒரு உருவம். ஆனா இதுல இருக்கிற மேஜிக் என்னன்னா, இது ஒரே கல்லுல செஞ்சது. அது மட்டும் இல்ல, அந்த யாழியோட வாய்க்குள்ள ஒரு கல் உருண்டை இருக்கு பாருங்க. அந்த உருண்டைய உள்ளுக்குள்ளே உருட்டலாம், சுத்தலாம், ஆனா வெளியே எடுக்கவே முடியாது. எப்படி செஞ்சாங்கன்னு இன்னைக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் தான். சரி, நாம ஒரு திருடனோட கதையை கேட்டோம், சூரியனோட வழிபாட்டை பத்தி பார்த்தோம், ஒரு கல் ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன சொல்ல வருது? இந்த இடத்துல ஒரு திருடனுக்கு கூட இறைவனோட கருணை கிடைக்குது. பிரபஞ்சத்துல இருக்கிற சூரியனே தலைவணங்கி பூஜை செய்யுது. இதுதான் அந்த கோயிலோட சாராம்சம். இங்க கருணைக்கு எல்லையே கிடையாது. அதனாலதான் பக்தர்கள் இங்க வர்றப்போ ஒரு பெரிய நம்பிக்கையோட வர்றாங்க. திருடனுக்கே அருள் செஞ்ச அந்த கள்ளப்பிரான வேண்டிக்கிட்டா நம்ம மனசுல இருக்கிற பயமெல்லாம் போயிடும்னு நம்புறாங்க. சூரியனே வந்து வணங்குறதால சூரியன் சம்பந்தப்பட்ட தோஷங்களும் இங்க நிவர்த்தியாகும்னு ஒரு நம்பிக்கை. அப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். இறைவனோட கருணை ஒரு திருடனுக்கே கிடைக்கும்னா பக்தி காட்டுறதுக்கு யாருக்கு தான் தகுதி இல்ல? யோசிச்சு பாருங்க.